திருவ அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஜீப்ல ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அத பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, மும்பைக்காரனோட பிளான நம்ம பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். அவனை நேரம் ரொம்ப ஹாப்பியா இருப்பான். ஆனா இது பத்தாது கௌதம். நான் ஆல்ரெடி சொன்னேனே இன்னொரு பிளான் இருக்குன்னு, ஞாபகம் இருக்கா? அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. புரியல. திருவ உள்ள தள்ளியாச்சு, வேற என்ன பிளான்? கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாருங்க. திருவுக்கு தெரியாத ஆளே கிடையாது. பணத்துக்கும் பிரச்சனை இல்ல. திங்கக்கிழமை ஈஸியா ஜாமீன் கிடைச்சிரும். 3 நாள் அவனை உள்ள வைக்கிறதுக்கா இவ்ளோ பாடுபட்டோம். ஆனா சண்டே தானே ஆட் ஷூட். அவன் மண்டே வந்து என்ன ஆக போகுது? திரு வெளியில வந்து ஆட் ஷூட்டுக்கு ரெடி பண்ணி மாடல்ஸ் எல்லாம் தேடி புடிச்சு இதெல்லாம் பண்றதுக்குள்ள மும்பைக்காரன் நினைச்சதை செஞ்சு முடிச்சிருவான். அதுதானே மும்பைக்காரனோட பிளானும். ஆனா என்னோட பிளான் வேற. இந்த தெருவுக்கு இன்னும் பெருசா பண்ணணும். தெருவுக்கு ஜாமீனே கிடைக்காத மாதிரி இந்த கேஸ ஸ்ட்ராங் பண்ணிட்டா. கொஞ்சம் விளக்கமா சொல்றியா? இந்த அலிகேஷன் கேஸ கிரைம் கேஸா மாத்த போறேன். அந்த ரியா அத்தனை பேர் முன்னாடி லைவ் வீடியோல எங்க வீட்டு முன்னாடி நின்னு அழுதுருக்கா. சூசைடும் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கான். இப்ப அந்த ரியா நிஜமாவே செத்து போயிட்டா என்ன ஆகும்? அந்த கொலைப்பழி திரு மேல விழும். எஸ், அதுதான் எனக்கு வேணும். அது மட்டும் பண்ணியாச்சுன்னா திருவால வெளிய வரவே முடியாத. கிரைம் கேஸுக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஜாமீன் கொடுத்துட மாட்டாங்க. அவன் உள்ளேயே கிடக்க வேண்டியதுதான். கௌதம், இனிமே யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த ரியாவை கொன்னுடுங்க. என்ன கௌதம் யோசிக்கிறீங்க? நீ இந்த அளவுக்கு பிளான் பண்ணுவேன்னு நான் சத்தியமா நினைச்சு பார்க்கல. பட் இட்ஸ் வெரி குட் பிளான். சீக்கிரம் ரியாவை கொன்னுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அந்த திரு இனிமே வெளியே வரவே கூடாது. அப்பதான் ஒட்டுமொத்த குடும்பமும் ஆபீஸும் என்னோட கண்ட்ரோலுக்கு வரும்.